ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 சனிக்கிழமை மாசி மகம் தினத்தன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை இரவு 11 மணிக்குள்ள ஒரு முறையாவது வாய்விட்டு உச்சரிச்சிருங்க. அப்படி சொல்கிறது மூலயமா உங்களுக்கு பேரு புகழ் செல்வம் எல்லாமே கிடைக்கும். மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் மாசி மகம். அன்னைய தினத்தில் புனித நீர் ஆடுறது, தெய்வங்களை வழிபடுறது, வீட்டில் பூஜை செய்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவோம். அப்படி நம்ம பூஜைகள் செய்யும்போது அந்த விஷயங்கள் முறையாக கடவுள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாயால் சில மந்திரங்களை உச்சரிக்கலாம். சாதாரணமாக உங்கள் வேண்டுதலை வைக்கிறத விட சில மந்திரங்களை சொல்லி நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது அதுக்கு கூடுதல் பலன் ஒன்று கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் எந்த ஒரு பகவானுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுக்காக. இன்னைக்கு மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்துக்கு உகந்த ஒரு பகவான் கேது பகவான். அதை விட முக்கியமானது, நவகிரகங்களில் எல்லா கிரகங்களையும் விட நிழல் கிரகங்களுக்கு அதிக ஆற்றல் இருக்குமா. அது என்ன நிழல் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அப்புறம் கேது, இவங்க ரெண்டு பேரும் நிழல் கிரகங்கள். இதில் கேது பகவானுக்கு ஞானகாரகன் அப்படிங்கிற பேரும் சாஸ்திரத்தில் இருக்குது. இவர் சனி பகவான் அளவுக்கு ஒரு தன்மையை வச்சிருக்கார். ஒரு மனிதனுக்கு அதிக செல்வத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த கேது பகவான். அப்பேற்பட்ட கேது பகவான் நமக்கு நல்லதை மட்டும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக மகம் நட்சத்திரம் அன்னைக்கு, அதுவும் மாசி மகம் அன்னைக்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு முறையாவது வாய்விட்டு சொல்லிடுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் கேது பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரிச்சா கூட போதும். இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, குதிரை கொடியை கையில் வச்சிருக்கக்கூடிய கேதுவை தெரிஞ்சுப்போம். சூளம் ஏந்திய கரங்கள் இருக்கக்கூடிய அவரை தியானம் செய்வோம். கேது பகவானாக இருக்கக்கூடிய அவர் நம்மளை காப்பாற்றி அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் இந்த கேது பகவானோட காயத்ரி மந்திரத்துக்கான ஒரு அர்த்தம். இந்த காயத்ரி மந்திரத்தை மாசி மகம் அன்னைக்கும் உச்சரிக்கலாம். அதே மாதிரி கேது தோஷம் இருக்கிறவங்க, ஜாதகத்தில் கேது தோஷம் இருக்கிறவங்களும் அடிக்கடி உச்சரிக்கலாம். அதோட தாக்கம் குறையும். இரவு 11 மணிக்கு மகம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். அதனால் 11 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை வாய்விட்டு உச்சரிச்சிடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.